வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன். இன்னைக்கு கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி சாதம் பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான பொருட்கள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அரைக்கட்டு கொத்தமல்லி நல்லா அலம்பி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி வச்சுருக்கேன். 3 மிளகா பச்சை மிளகா வச்சுருக்கேன். அரை துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் பாருங்க. ஒரு துளியோண்டு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். கடுகு, எண்ணெய் வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். உப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேஸ்ட்டு அரைக்கலாம், எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க, இஞ்சி போடுறேன், மிளகா, உப்பு. இப்போ முதல்ல இதை நல்லா அரைச்சின்னு வந்துடுறேன். புளி போடுறேன் இதுலேயே. இப்போ இந்த கொத்தமல்லி இதிலே போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் ஊற்று, கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போடுறேன், உளுத்தம்பருப்பு. இப்போ வெங்காயம் போடுறேன். இந்த அரைச்ச விழுது ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா பச்சை வாசனை போட்டு, நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. சாதம் பாருங்க, இது மாதிரி வடிச்சு வச்சு வரையாக வடிச்சு வச்சுருக்கேன். நம்ம பொன்னி அரிசி தான். கலரா அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும். கொத்தமல்லி ரைஸ் ரெடி. அடுப்பு அடைச்சிடலாம்.